அப்ப இறைவனை உள்ளே உள்ள இறைவனை நாம் காண வேண்டும் என்றால் நமக்கு மூக்கில இயங்குகின்ற மூச்சு காற்றினுடைய ஓசை குறைய வேண்டும். அப்ப எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், ஏன் தொழிற்படுவதில்லை என்றால் நல்லது. இன்றைய தினம் திருமூலனுடைய பாடலில் 3வது தந்திரத்திலே ஒரு பாடல், அதாவது ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின்கண் ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர், ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வது வாமே என்பதுதான் அந்த பாடல். அதாவது இதுவரை இந்த பாடலுக்கு ஓசை என்பதற்கு சரியாக பொருள் கொடுக்கப்படவில்லை. இது ஓசை என்றால் எதை சொல்லுகிறார் என்றால், ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின்கண் ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். இங்க என்ன சொல்றாருன்னா, நம்மள மூக்குல இயங்குகின்ற மூச்சு காற்று ஒரு ஓசையை கொடுக்கிறது. புஷ்ன்னு உள்ள போகுது, புஷ்ன்னு வெளியில வருது. இதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு ஓசை குறைகிறதோ அந்த அளவுக்கு அங்குலம் குறைந்து கொண்டே வரும். இது ஆயுள் பரீட்சை அப்படிங்கிற பகுதியில வரும். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின்கண், ஓசை எந்த அளவுக்கு மூக்குல இயங்குகின்ற மூச்சு காற்று எந்த அளவுக்கு அடங்குகிறதோ அந்த அளவுக்கு ஈசனை சார்ந்து இருப்பார்கள். ஈசனை உள்ளே உள்குவர் அப்படின்னா உள்ளே வாங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின்கண் ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர், ஓசை இறந்தவர் நெஞ்சினுள். அந்த சுவாசம் பந்தனம் அப்படி ஆனதற்கு பிறகு ஓசை உணர்ந்த உணர்வதுவாமே, இறைவன் உணர்வாக அங்கே கலந்து விடுவார். இதுதான் இந்த பாடலுடைய சரியான பொருள். ஆனால் இதை பற்றி யாருமே சிந்திக்க முடியாததற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஓசை அப்படின்னு வந்த உடனே எல்லாருமே உரை ஆசிரியர்கள் குழம்பி போயிட்டாங்க. எந்த ஓசையை சொல்றாரு? இப்ப நீங்க பார்க்கும்போது இறக்குற மனிதர்களை பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் இறக்க போறாரு அப்படின்னா சேட்டுவம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. 3 வீட்டுக்கு அவருடைய சுவாசம் செய்யறது பக்கத்து வீட்டுக்கு அனைத்துக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு அந்த சேட்டுவம் அப்படின்னு ஒண்ணு, மூச்சு 12 அங்குலம் போயிட்டு வரும் பொழுது மிகப்பெரிய சத்தம் வரும். இந்த ஓசை என்பது இந்த பிராணன் எந்த அளவுக்கு அடங்குகிறதோ அந்த அளவுக்கு பிராணனுள் இருக்கின்ற ஈசன், ஈசன் என்கின்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, உள்ளே இருக்கின்ற அந்த பிராணனோடு இயைந்து இருக்கின்ற அந்த ஈசன். ஓசையும் ஈசனும் ஒக்கும். எப்பவுமே பிராணன் எந்த அளவுக்கு ஒடுங்குகிறதோ அந்த அளவுக்கு ஈசனுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள், சுவாச பந்தனம் செய்தவர்கள் அல்லது பிராணனை நிறுத்தியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓசை இறந்தவர் ஈசனை உறுதிப்படுத்தும். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வது வார்த்தை. அப்ப இறைவனை உள்ளே உள்ள இறைவனை நாம் காண வேண்டும் என்றால் நமக்கு மூக்கில இயங்குகின்ற மூச்சு காற்றினுடைய ஓசை குறைய வேண்டும். அது குறைய 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 அது 12 அங்குலம் சொல்றது. அந்த ஓசை அந்த 12 அங்குலம்ங்கிறது 12 விரல் கிடையாது. குறைய 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 நீங்க தூங்கும் போது பார்த்தா உங்களுடைய சுவாசம் பக்கத்துல படுத்துக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தூங்கும் போது எல்லாருக்கும் 12 அங்குலம் போயிட்டு இருக்கும். 12 அங்குலம் போனாலே அந்த சத்தம் அடுத்தவங்களுக்கு தெரியும். பகல் பொழுதுல நம்ம விழிப்புணர்வுல இருக்கும்போது நம்ம சுவாசம் பண்றது பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா எவ்வளவு சவுண்ட் வருது அப்படிங்கிறது தெரியும். இதைத்தான் திருமூலர் ஆயுள் பரீட்சை அப்படிங்கிற பகுதியில் தான் இது சொல்றாரு. ஆயுள் என்பது இந்த பிராணனை நிறுத்த இறைவனை நீங்க உள்ளே வாங்க முடியும், அல்லது ஈசன் உள்ளே தங்குவார். யோக பயிற்சி என்பது பிராணனை குறைப்பது. பிராணனை குறைப்பது என்பது இறைவனை உள்ளே வாங்குவதற்கு. ஆக இந்த பிராணன் எந்த அளவுக்கு உங்களுக்கு அடங்குகிறதோ
எந்த அளவுக்கு இந்த பிராணன் நிலை பெறுகிறதோ அவர்களை ஓசை இறந்தவர் அப்படிங்கிற இந்த இடத்துல திருமூலர் குறிப்பிடுகிறார். ஓசை இறந்தவர், சுவாசத்தை நிறுத்தியவர்கள். எப்போதுமே சுவாசத்தை எந்த அளவுக்கு ஒரு மனிதர் குறைக்கிறாரோ அல்லது நிறுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு சக்திகள் ரொம்ப அதிகம். பிராணனின் அடிப்படையில் தான் ஒருவர் எவ்வளவு பெரிய யோகி என்பதை தீர்மானம் செய்யப்படும். நீங்க யோகத்துல எந்த அளவுக்கு முன்னேற்றம் காண்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த பிராணன் ஓசையற்ற நிலையை அடையும். ஆகவே பிராணனை எந்த அளவுக்கு நிறுத்தி ஈசனை உள்வாங்க வேண்டும். நெஞ்சினுள் ஈசனும், ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வது வாழ்க்கை. அப்ப இறைவன் உள்ளே இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கின்ற அத்தனை ஜீவனுக்குள்ளும் சிவம் இருக்கிறது. இதுல ஒண்ணு ரெண்டு பட்ட கல்வி கிடையாது. ஆனாலும் அங்கே உள்ளே இருக்கிற இறைவன் தொழில்படுவது இல்லை. வெளியில இருக்கிற இறைவனைத்தான் நாம் தேடி போயிட்டே இருக்கிறோம். வெளியில ஒரு சக்தி இருக்கிறது. வெளியில பார்க்கிற தெய்வம் வேற, உள்ள இருக்கிற ஈசன் என்பது வேற. ஓசை இறந்தவர் நெஞ்சில் ஈசன் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே திருமூலர் என்றால், உள்ளே இருக்கிற ஈசன் பிராணனோடு நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது அந்த உடம்பு என்பது அவருக்கு ஒரு ஆடையாக அல்லது அவருக்கு ஒரு கோயிலாக, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு ஆலயம் என்பது நமது உடம்பு தான். அந்த உடம்புக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்பட்டாலும் அந்த இறைவன் காப்பாற்றுவார். அப்புறம் இந்த வினைகளோ அல்லது கோள்களோ அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் நீங்க ஓசை உணர்ந்த உணர்வது வாமி. அப்ப எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். ஏன் தொழில்படுவதில்லை என்றால், அதுதான் அங்க அந்த இறை சக்தி என்பது அந்த பிராணனோடு மற்ற உயிர்களுக்கு பிராணனை நிறுத்த வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு கிடையாது. அது இயற்கையா எப்படி வாழ்றோம் அது மாதிரி வாழுது. மனிதனுக்குள்ள மட்டும்தான் அது நமக்கு அதை எப்படி நிறுத்துவது என்பது தெரிந்ததனால் மனிதனுக்குள்ளே தெய்வம் இருந்து, மனிதனுக்குள்ளே இறைவன் இருந்து தொழில்படுகிறார். அது இதனின் அடிப்படையில் தொழில்படுகிறார் என்றால் ஓசையை வைத்து, அந்த பிராணனை வைத்துதான். அது பிராணனை எந்த அளவுக்கு ஒருவர் ஒடுக்குகிறார்களோ அந்த அளவுக்கு அவருக்கு தெய்வ சக்தி செயல்படும், அந்த உடம்புல இருந்து செயல்படும் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்பொருள். இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டறியலாம்.